Hi students, welcome to our YouTube channel. 10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 2.1 4வது கணக்கு a, b மற்றும் c என்ற மிகை முழுக்களை 13ஆல் வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் முறையே என்னென்ன மீதி கிடைக்குது? 9, 7, 10 எனில் a + b + c ஆனது 13ஆல் வகுப்படும் என நிரூபி. அப்போ a + b + c இந்த மூணு மிகை முழுக்களை கூட்டி அது 13ஆல் வகுபடும் அப்படின்றத நம்ம நிரூபிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கணக்கில் உள்ளதை தெளிவாக புரிஞ்சுக்க இன்னொரு தடவை கணக்கை தெளிவாக வாசிங்க. அப்போனா தான் கணக்கில் உள்ள என்னென்னு நமக்கு புரியும். ABC என்ற மூணு மிகை முழுக்கள் 1, 2, 3 அப்படின்னு இருக்கலாம். இல்லை 8, 12, 32 அப்படின்னு மிகை முழுக்கள் அப்படின்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ், அதாவது ப்ளஸ் போட்ட நம்பர்லாம் மிகை முழு. அது 13ஆல் வகுக்கும் போது இந்த 3 மிகை முழுவையும் 13ஆல் நம்ம என்ன செய்ய போகிறோம்? வகுக்க போகிறோம். வகுக்கும் போது கிடைக்கும் மீதிகள் 3 மிகை முழுவையும் 13ஆல் கிடைக்கும் போது வகுக்கும் போது மீதி கிடைக்குது. இதுக்கு வகுக்கும் போது 9னும், அடுத்ததை வகுக்கும் போது 7, அடுத்ததை வகுக்கும் போது 10ன்னு மீதி கிடைக்குது. இப்போ இந்த மீதியை வச்சு 13ஆல் வகுக்க போகிற அந்த இதை வச்சு அந்த மிகை முழு 3 என்னென்னு கண்டுபிடிக்கணும். அந்த மிகை முழு 3ஐயும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த 3ஐயும் நம்ம கூட்டி அது 13ஆல் வகுபடும் அப்படின்னு நிரூபிக்கணும். அப்போ இப்போ அது x + y + zன்னு 3 நம்பரையும் கூட்டினா அந்த 3 நம்பரையும் கூட்டுற விடை Pன்னு நமக்கு கிடைக்குது. அதோட விடை அப்படின்னா அந்த P 13ஆல் வகுபடும், மீதி 0 கிடைக்கும். 13ஆல் கண்டிப்பாக அந்த P வகுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை கணக்குக்குள்ளே போய் செஞ்சு பார்க்கும்போது தெளிவாக புரியும். கேள்வியை 1க்கு 2 தடவை வாசித்து கேள்வியில் உள்ள என்னென்ன அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ கேள்வியில் உள்ளதை தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. கணக்குக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி மாணவர்கள் அனைவரும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க கணக்கை செய்யலாம். யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் என்ன அப்படின்னா A = BQ + R. A = BQ + R. சரி, தேற்றத்தை நம்ம எழுதியாச்சு. அப்போ A ஆனது 13ஆல் வகுக்கும் போது மீதி 9 கிடைக்குது. அப்போ கீழே உள்ள மீதி 9 நமக்கு கிடைக்குது. இதை எதை வச்சு வகுக்க போகிறோம்? 13 வச்சு வகுக்க போகிறோம். அப்போ ஏன்றது என்ன அப்படின்றத நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். முதலே சொன்ன மாதிரி அப்போது நமக்கு சமன்பாடு படி A நமக்கு என்னன்னு தெரியாது. ஆனால் P தெரியும். 13ஆல் வகுக்க போகிறோம். Q நமக்கு எந்த வச்சு வகுபட போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மீதி R 9 தான் கிடைக்க போகுதுன்னு நமக்கு தெரியும். இதுதான் ஏயோட சமன்பாடு. A = 13Q + 9. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்கோங்க. இதே மாதிரியே B ஆனது 13ஆல் வகுக்கும் போது மீதி 7 கிடைக்கிறது. அப்போ இந்த இடத்துல Bயை வச்சு வகுக்கும் போது இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? Bயோட சமன்பாடு எப்படி இருக்கும்னு. B 13ஆல் வகுக்கும் போது அப்போ P 13ன்னு தெரிஞ்சு போச்சு. R 7 கிடைக்குதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ Bன்ற இதோட சமன்பாடு 13Q + 7 அப்படின்னு கிடைக்கும். இதை 2வது சமன்பாடுன்னு வச்சுக்கோங்க. இதை அதே மாதிரி C ஆனது 13ஆல் வகுக்கும் போது மீதி 10 கிடைக்கிறது. அப்போ R = 10, P = 13. அப்போ நமக்கு Q தெரியாது. அப்போ இந்த சமன்பாடு C = என்ன இருக்குன்னா 13Q + Rக்கு பதிலாக 10. இதை சமன்பாடு 3ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 3 சமன்பாடுகளையும் நம்ம கூட்டும் போது 1 + 2 + 3 சமன்பாடுகளையும் கூட்டும் போது A + B + Cன்னு இந்த பக்கம் உள்ளது AB அப்படின்னு 3 இருக்கும். A + B + Cன்னு கிடைக்கும். அப்போ இது உள்ளது 13Q + 9, அடுத்து உள்ளது 13Q + 7, அடுத்து உள்ளது 13Q + 10. இப்போ இந்த Q உள்ள டேர்ம் எல்லாம் கூட்டுங்க. 3 13 30, அதாவது 13 + 13 + 13 3 3 6 6 3 9 கூட்டுனா அப்போ 1 2 3 3 39. நமக்கு 39Q கிடைக்குது. அப்போ 39Q கிடைக்குது அப்படின்னா கூட்டுங்க. இங்க 9 7 10 10 7 17 17 + 9 17ஐயும் 9ஐயும் கூட்டுங்க 26 கிடைக்கும். 26 கிடைக்குதா? அப்போ 39Q + 26ன்றதான் இதோட சமன்பாடு.
இதை 13ஆல் வகுக்கும் போது மீதி இல்லாமல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து 13 வெளியே எடுத்துருங்க. அப்போ 13 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சமன்பாடில் 13 நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா 13 வெளியே எடுத்தாச்சு. மீதி என்ன இருக்கும்? 39 13ஆல் வகுங்க. அப்போ 1 13 13 3 13 39. அப்போ இது 3 கியூ கூட இருக்கா, அந்த கியூவை போட்டுக்கோங்க. ப்ளஸ் 26 13ஆல் வகுங்க. அப்போ 1 13 13 2 13 26 ப்ளஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். 3 கியூ ப்ளஸ் 2 நமக்கு கிடைக்குதா? ஃபுல் டேர்மும் ஒரு நம்பர் ஒரே எழுத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேன்னு எடுத்துக்கிறேன். இந்த முழு இதையும் 3 கியூ ப்ளஸ் கே 2 3 கியூ ப்ளஸ் 2ன்றதை இந்த கேன்னு எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா 13ஆல் வகுக்கும் போது மீதி வந்து 0 தான் கிடைக்கும்னு கணக்கிலே சொல்லிட்டாங்க, மீதி கிடையாதுன்னு. அப்போ 13 வெளியெடுக்க முடிஞ்சிச்சு. வெளியெடுக்க முடியலைன்னா அதை வச்சு வகுப்படாதுன்னு சொல்லிடலாம். 13 நம்மளால் வெளியெடுக்க முடிஞ்சிருச்சு. அப்போ 13 வெளியெடுத்ததுக்கப்புறம் மித்தம் உள்ள எல்லாத்தையும் சேர்த்து அதை கேன்னு எழுதிக்கங்க. ப்ளஸ் மீதி வந்து நமக்கு கிடையாது, அது 0. அப்போ இது வந்து இப்படி ஒரு சமன்பாடு நமக்கு கிடைச்சனால 13ஆல் வகுப்படும். a + b + c இந்த 3ஐயும் கூட்டினா அதோட விடை வந்து 13ஆல் வகுப்படும்னு நம்ம நிரூபிச்சிட்டோம்.